ஸோ ஹாய் காய். ஸோ நான் தான் உங்கள் மித்திரன் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ என்னடா இந்த வாரமும் 2 நாள் லீவ் எடுத்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஸோ ஆமாம். ஸோ நம்மளுக்கும் ஸ்கூல் லீவ் விடுற மாதிரி 2 நாள் பிரேக் எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்ம அப்டேட் கண்டென்ட்ஸ் வந்து போட ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 வாரம் ஆச்சு. ஸோ 3 வாரத்துல 3 வாரம் 2 நாள் லீவ் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த வாரமும் கொஞ்சம் 2 நாள் லீவ் எடுத்துட்டேன். எப்பயுமே சனி ஞாயிறு எடுப்பேன். ஸோ இந்த தடவை வெள்ளி சனி எடுத்துட்டேன். ஸோ ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்காண்டி கம்பேக் கொடுத்து ஸோ வந்துட்டேங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த நம்மளோட பன்னி பண்டல் இருக்காப்புல இல்லையா, ஸோ புதுசாக வரப்போற கேலக்ஸி பன்னி பண்டல். ஸோ அப்புறம் என்னது கேப்டன் பன்னி பண்டல். ஸோ இவங்க, ஸோ அப்புறம் இந்த ஆர்டிக் ப்ளூ பண்டலு, ஸோ அப்புறம் M188 ரிங் ஈவெண்ட்டு, அப்புறம் நம்மளுக்கு புதுசாக ஒரு கொலாபரேஷன் வரப்போகுது இல்லை, சோல் லேண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொலாபரேஷன் வரப்போகுது. ஸோ அதில் வர ஐட்டம்ஸு ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சோல் லேண்டா, ஆமாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த அப்டேட் வந்து சோல் லேண்டுன்னு சொல்லிட்டு இந்த OB50 அப்டேட்ல வரப்போகுது. ஸோ இது வந்து ஒரு எமோட்டா, இது வந்து அரேவல் அனிமேஷன் நினைக்கிறேன். ஸோ என்ன அனிமேஷன்? ஆமாம், அனிமேஷன் தான் நினைக்கிறேன். இது வந்து சும்மா சங்கு சக்கரம், அதாவது தீபாவளி மாதிரி சங்கு சக்கரத்தை மென்ஷன் பண்ணி சுத்திட்டே வராப்புலன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து இது ரிங் மாஸ்டர் அப்படின்னு நம்ம வச்சிருக்காங்க. ஸோ இவரு அதான் இதுக்கு பேர் வந்து ரிங் மாஸ்டரா. ஸோ அடுத்து வந்து இதுக்கு பேரு த ரிங். ஸோ இதுக்கு பேர் ஒரு ஃப்ரீசிங் எமோட்டு. ஸோ த ரிங்னு சொல்லிட்டு இந்த எமோட்டுக்கு பேர் வச்சிருக்கானுங்க. ஸோ இது வந்து 2வது எமோட்டா. ஸோ 3வது ஒரு எமோட் இருக்கு. ஸோ அது என்ன எமோட்னா, சும்மா சுத்தியில எடுத்து அடி சாம்பார் ஒரு அடி மச்சான் அப்புன்ற மாதிரி தான். சரியான அடி அடின்னு அடி, உங்கூட்டடியா இங்கூட்டடியா அந்த மாதிரி அடி. இதுவும் ஒரு ஏய் தம்பி கதவே சும்மா இருக்கணும். இது ஒரு ஃப்ரீசிங் அமௌண்ட்டு. ஸோ சும்மா செம்மையா இருக்குது. செம்ம பெரிய, அதாவது இந்த தாரா, அந்த ஏதோ ஸ்பைடர் மேன்ல வர்றவர்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா நான் அது பார்த்தது இல்லை. அந்த தார்லாம் வச்சுட்டு இருப்பாங்கல்ல, ஸோ அது மாதிரி இருக்குது. ஸோ மேக்ஸ் அவனுக்கான ஒரு ஸ்கின்னு. ஸோ அப்புறம் வந்து சூரியன் மாதிரி ஒரு குணாய் ஒன்று இருக்கு. ஸோ குணாயின் வாயில வருது பாருங்க. சாரி, இது ஒரு இந்த சின்ன கத்தி. குணாயின்னு பேசிய குணாய் வாயில வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அடுத்து அந்த கடாயா ஏதோ ஒரு கருமம் இது. ஸ்கைத்துக்கு இவ்வளோ பெரிய ஸ்கின்னாடா, ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல வர்ற ஒரு பண்டல். ஸோ இது வந்து ஒரு கொண்டை போட்ட அண்ணனோட ஒரு பண்டலு. ஸோ அடுத்து வந்து கொண்டை போட பின்னு வாங்க காசு இல்லாத ஒரு அண்ணனோட பண்டலு. இந்த அனிமிலாம் நான் பார்த்தது கிடையாது. இது என்ன அனிமின்னு எனக்கு பேரே இப்பதான் தெரியும். ஸோ நல்லா பர்சனலாக அனிமிலாம் அவ்வளோவா பார்க்க மாட்டேன். பார்த்தா நருட்டோ இல்லை இந்த டீமன் ஸ்லேயரு இது பார்த்துட்டு நான் பாட்டுக்கு இருந்துருவேன். இல்லைன்னா அந்த ஒன் பீச் பார்ப்பேன். ஒன் பீச் அது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்மளுக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியாது. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பன்னி பண்டல் எப்போ ப்ரோ வருது, என்ன மாதிரி ஈவெண்ட்டில் வருது, எல்லா யூடியூபர்ஸும் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்போ எனக்கு கன்ஃபார்ம் இந்த பண்டல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சோ, நான் அப்பயே இது என்ன ஈவெண்ட்ல வரும், என்ன மாதிரி வரும்ன்றதை உங்கள்ட்ட நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ இந்த ஒரு கேலக்ஸி பன்னி பண்டல், ஸோ அது கூட சேர்த்து கேப்டன் பன்னி பண்டல், இந்த 2 பன்னி பண்டலும் ப்ரீமியம் ரிங் ஈவெண்ட்ல செப்டம்பர் 1 வர்றதுக்கு 70% வாய்ப்பு இருக்கு. அதாவது பிரைம் பேட்ச்ல இருக்கிறவங்க 7, 8 இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து ஸோ செப்டம்பர் 1 வர்றதுக்கு ஒரு 70 to 80% வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி தான். ஸோ 4 பிரைம் பேட்ச் 1 to 6 இருக்கிறவங்களுக்கு 4 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 1 வந்துச்சு அப்படின்னா பிரைம் பேட்ச் நார்மல்ல இருக்கிறவங்களுக்கு 4 வரும். ஸோ 1 வரல அப்படின்னா அது 1 அப்புறம் தான் இந்த டேட் என்னன்னு நம்மளுக்கு தெரியுங்க. ஸோ இந்த பன்னி பண்டல் பார்க்கவே செம்மையா இருக்குது. ஸோ வேற மாதிரி செஞ்சு வச்சிருக்கானுங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்டா டேய், என்னடா இது கோலாவெரியா செஞ்சு வச்சிருக்கீங்க. ஸோ அது கூட சேர்த்து நம்மளுக்கு பழைய பன்னி பண்டல்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் வரும்ன்ற மாதிரி பேசினாங்க. ஸோ எனக்கு சரியா என்னன்னு தெரில. ஸோ வந்துச்சு அப்படின்னா நான் உங்கள்கிட்ட அப்டேட் சொல்லிடுவேன். நான் சொல்றது ஃபுல்லாக ட்ரூவான அப்டேட்ஸு. ஸோ எந்த அப்டேட்டுமே ஃபேக்கு கிடையாதுங்க. முக்கியமாக வச்சுக்கோங்க, ஃபேக்கு கிடையாது. நான் சொல்றது ஃபுல்லாக ஒரிஜினல் அண்டு எல்லாமே ஒரிஜினல் அப்டேட்ஸ் தான். ஒரு ஃபேக் அப்டேட் கூட நீங்க பார்க்கவே முடியாது. ஸோ எல்லாமே நான் ஒரிஜினல் அப்டேட் தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஈவெண்ட் இந்த டேட்ல வருதுன்னு நான் உண்மையான லீக்கர்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வரேன் உங்களுக்காண்டி. ஸோ அதுக்காண்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த M188 ரிங் வந்துட்டு ரொம்ப நாளா நம்ம கேமுக்குள்ள வந்து வரப்போகுதுன்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட
ஸோ டபுள் மூவ்மெண்ட் ஸ்பீடு, சிங்கிள் ஆமா பட்டர்ஸ், இதெல்லாம் ஒரு பவர் டூ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து இங்கு போட்டு டாப்பு. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் டேமேஜா, ஆமா சிங்கிள் டேமேஜ், மூவ்மெண்ட் ஸ்பீட் மைனஸ், ஆக அருமை. டபுள் அக்யூரசி, சிங்கிள் ரீலோட் ஸ்பீட், ஆக டூ அப்படின்ற மாதிரி தான். செய்ய என்னடா பவர் விட்டாலே டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், டேமேஜ். கொஞ்சம் புதுசா ஏதாச்சும் யோசிச்சு விடுங்கடா ஸ்கின்னை, நாசமா போனவங்களா. அப்புறம் அந்த இது வந்து பனி பண்டலோட வந்த ஒரு ஸ்கின்னு. இது எல்லாம் சேர்த்து யூனிவர்சல் ரிங் இவெண்ட்ல வரும்ன்ற மாதிரி பேசுறாங்க. எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை, வரலாம். ஆனா அந்த டாப் ஸ்கின் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இதை எடுத்துட்டு இதுக்கு பதிலாக இதோட சேர்ந்து ஒரு ஒயிட் இருந்துச்சு, ஸோ அதை சேர்த்து வேணா யூனிவர்சல் ரிங் இவெண்ட்ல விடுவாங்க. சாதாரணமாக அந்த ஸ்கின் எல்லாம் யூனிவர்சல் ரிங் இவெண்ட்ல விட மாட்டாங்க. யாரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்கோ. சரி, நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு பண்டல் ரொம்ப நாளா நம்ம கேம்குள்ள வருமான்னு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓபி 47லயே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பண்டல் எல்லாம் ரெடி பண்ணிட்டானுங்க. ஸோ ஆனா இன்னும் கேமுக்குள்ள விடாம இருக்காங்க. ஸோ இது கூட ஒரு ரெட் கலர் பண்டல் இருக்கும். ஸோ அதுவும் விடல, இதுவும் இல்ல. ஸோ இந்த பண்டலும், ஸோ இது கூட சேர்த்து நம்மளோட தலைவன் ஆர்டிக் ப்ளூ பண்டல். அதாவது பிஞ்ச செருப்பே மறுபடியும் தச்சு போடுற மாதிரி தான் இந்த ஆர்டிக் ப்ளூ பண்டலோட கதை. ஸோ பிஞ்ச செருப்பை திருப்பி நம்மள்ட்ட கொடுத்து சரி பண்ண வைக்கிறானுங்க. ஸோ நம்ம அவன்கிட்ட கொடுத்து சரி பண்ண வைக்கணும். ஸோ வேற ஒன்றும் கிடையாது, தப்பா நினைச்சுக்கிறாங்க. இது என்ன மந்த்ல வரும், என்ன மந்த்ல வரும்ன்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா, ஸோ அக்டோபர் மந்த்ல வந்து வந்துடும். ஸோ அது கூட சேர்த்து இந்த பண்டலும் வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மா வந்து வருங்க அக்டோபர் மந்த்து. சும்மா சொல்லக்கூடாது. ஸோ வேற மாதிரி ஒரு கொலாபரேஷன், ஐயோ வேற மாதிரி ஒரு ஈவெண்ட் வெயிட்டிங்ல இருக்குப்பா. எல்லாம் வந்து வெயிட்டிங்ல இருங்கோ. நீங்களும் டைமண்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுக்காங்க. ஸோ அவ்வளவுதான் சொல்லுவேன். ஸோ டேட்லாம் கன்ஃபார்மா அவ்வளவா தெரியாது. ஸோ மந்த் மட்டும் அக்டோபர் மந்த்துன்னு நான் உங்கள்ட்ட வந்து தெளிவா சொல்லிக்கிறேன். ஸோ எப்படி இந்த வீடியோ சிறப்பாக உங்களுக்காண்டி எடுத்து வந்திருப்பேன். என்ன ப்ரோ கொஞ்சம் அப்டேட் தானே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆமா இன்னைக்கு சண்டே, கறி கிரிலாம் சாப்பிட்டு தூங்கணும். ஸோ நிறைய அப்டேட்ஸும் கிடைக்கவும் இல்லை. ஸோ கிடைச்ச அப்டேட்ஸை, உண்மையான அப்டேட்ஸ் எடுத்து வந்திருக்கேன். ஸோ நிறைய பேர் ஃபேக்கான அப்டேட்ஸ் வச்சுட்டு எக்கச்சக்கமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் அப்படிலாம் இல்லை, ட்ரூவான அப்டேட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். அது கொஞ்சமா இருந்தாலும் சரி, நிறையா இருந்தாலும் சரி, எனக்கு ஒரே மாதிரி தான் சப்போர்ட் கிடைக்குது. ஸோ அந்த அளவுக்குலாம் சப்போர்ட் பெருசா கிடைக்கிறது இல்லை. ஸோ உங்களால முடிஞ்சது ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டு ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு போயிருங்க. ஸோ அதே நேரத்தில் நம்ம சேனல்ல கமெண்ட் பாக்ஸ்ல என்னோட யூஇடி, என்னோட நேம் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காம ரிக்வஸ்ட் மட்டும் கொடுத்துருங்க பாய்ஸ். ஸோ கொடுத்து மட்டும் வைங்க. கொடுத்துட்டு உங்களோட யூஇடி நேமையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ நான் மறக்காம வந்து உங்க பேரை பார்த்து நான் வந்து உங்களுக்கு ரிக்வஸ்ட் வந்து கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் ஹிந்திக்காரனுங்களும் சேர்த்து கொடுப்பானுங்க. அவனுங்க நம்மளுக்கு யாருனே தெரியாது. ஸோ அவனுங்க வந்து கொடுப்பானுங்க. ஸோ அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ உங்க பேரையும் வீடியோ கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோவை இதுடன் முடித்துக் கொள்கிறேன். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். எல்லாம் கறியை சாப்பிட்டுட்டு தரமா தூங்குங்க. ஸோ போயிட்டு வரேன். டாடா, பாய், லவ் யூ கைஸ். பை கைஸ், லவ் யூ டு ஆல். போயிட்டு வரேன்.